முட்டை என்னடா முட்டை வித்தியாசமாக. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த பிளாக் உடச்சிட்டு தான் மேலே வரணும். எக் வச்சுருக்க சிக்கன் வச்சுருக்கனால அங்கேருந்து நிறைய அந்த இதெல்லாம் இங்கே வந்து இது கைஸ். ஆமாம், இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். சிக்கனுக்குள்ளே போனால் திரும்பி வெளியே வர முடியாது. ஆடு ஃபார்ம், மாடு ஃபார்ம். மாடு தான் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது, அதை விட கோழி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். போட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இதே ஒன்று கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே வந்து நிறையா அது பேர் என்ன, அந்த ஃபாட்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிறதுனால கைஸ், ஃபாட்ஸ் என்ன பண்ணுது, கோழி கொன்றுது. அதனால தான் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன் அந்த இடத்த. ஓகே, நம்ம வந்து இப்போது ஃபுல் அயன் ஆர்மர், ஃபுட்டுக்கு லைட்டாக பிரச்சனை இல்லை, அப்புறமா தேவைன்னா போய் அதுங்களை கொண்டுக்கலாம். சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்போது மைனுக்கு போகலாம். ஆனால் மைனுக்கு இப்போ வேணாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்ப போகிறேன். ஏதாவது வழியில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு காட்டு. இங்கே ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். பார்க்க இடம் சக்கையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம இங்கே வந்து பேஸ் எல்லாம் கட்டலாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா. இப்போ இங்கே சுற்றி தண்ணி நடுவில் இந்த இடம் மட்டும் கீழே இறங்கிருக்கு. இந்த இடத்துல வந்து என்னது இந்த இடமெல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ் போட்டு ஒரு பேஸ் கட்டினா சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இப்போ திரும்ப எக்ஸ்ப்ளோர் போகிறேன். இந்த சைடு தான் நல்லா கிடச்சுன்னா உங்களுக்கு திரும்ப பார்ப்பேன். அப்படி போய் சுற்றிட்டு திரும்ப இங்கே வந்திருக்கேன் கைஸ். இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும், அதனால் ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் போடுறேன். பார்த்தீங்களா, அப்படி நேராக போகணும் கடல். அதனால் நம்ம இப்படி சுற்றிட்டு வந்து இங்கே நின்றுருக்கோம். இந்த சைடு போனோம்னு வச்சுக்கோங்க, பேக்கில் அங்கே போனோம்னா அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அது நான் எவ்வளோ பெரிய ஆள்னா அப்போ நாங்கள் சுற்றிட்டு வந்திருக்கேன் திரும்ப ஒரே இடத்துக்கு. இந்த சன்செட்டை பார்த்துட்டே இந்த வீடியோவை முடிச்சிடலாம்.